ஒரே நாள் விஜய் வந்து அதுக்கப்புறம் ஆப் போட நிலைமை நீங்களே பாருங்க. சரி, இந்த டேமேஜஸ் எல்லாம் யார் காசு கொடுத்தது? தொண்டர்கள் செய்த டேமேஜ் போல அந்த ஃபைனை தலைவர் ஏத்துக்கிட்டு இதெல்லாம் சென்சிட்டிவா? நீதி நேர்மை கருமை எருமை பேசுறாச்சே. உங்கள் தொண்டர்கள் பொது சொத்தை சேதப்படுத்தியதாக விஜய் சார். இதெல்லாம் நீங்க தான் கட்சியில் கொடுக்கணும். யாரு பொறுப்பேற்றுக்கணுமா? உங்கள் அப்பா தாம்மா பொறுப்பேற்றுக்கணும். வேறு யார் ஏற்றுக்கிறது? வாங்குறீங்களா துட்டு? அது எதுக்கு? உங்களுக்கு வாய்க்கரிசி போடுறதுக்கா? எங்களுடைய வசதியை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க பனையூர் பண்ணையார்னு. பண்ணையார் வெளியில் வந்தால் இன்றைக்கி என்ன புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க? நீங்கள் காவால் ஓடுற தண்ணி, புரியுதா? எங்கேயாவது போய் சேரணும்னா எந்த இடத்துல வெட்டி விட்றாங்களோ அந்த இடத்த போய் சேருவீங்க. இவர் காட்டாற்று வெள்ளம் மாதிரி கடகோடி மக்கள் இடத்து வரைக்கும் போய் சேருவார். உங்கள் சின்னவர் வரும்போது கூட ஒரு அலும்பு துணும்பு இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் வந்து போனால் கோயம்புத்தூரே அங்கே ஸ்தம்பிச்சு போய் கிடக்கு. இன்னும் 4-5 இடத்துல போட போகிறாரு. என்ன பாடுபட போகிறீங்கன்னு தெரியல. அவ்வளோ அக்கறை மசூர் இருக்கவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இவர் வர்றாருன்னு தெரியுதில்ல. சிஎம் வந்தால் இல்லை டெபுட்டி சிஎம் வந்தால் இல்லை பிஎம் வந்தால் போலீஸ்காரங்களை வச்சு புரோட்டோக்கால் பண்ணுறீங்கள, அந்த மாதிரி ஒரு புரோட்டோக்கால் பண்ணியிருக்கணும். அப்படி இவருக்கு பப்ளிசிட்டி இல்லைன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் உங்கள் முட்டாள்தனம். அதுக்காக தான் அவர் வந்து பண்ணையூர்லேருந்து பக்குவமாக அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்ட மாதிரி வெளில வானா இந்த லியோ பார்க்கணும்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்துட்டிங்களா லியோ வெளில வந்தால் என்ன ஆகுதுன்னு. ஆக்சுவலி ஒரு லியோ வரல, பார்த்திபனாக வந்திருக்காரு. தன் குடும்பத்துக்காக என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக வந்திருக்காரு. இந்த குடும்பம்னு சொன்னது என்ன? மக்களை சொன்னேன். ஸோ மக்களுக்காக வந்திருக்காரு, அவருக்காக மக்கள் வந்திருக்காங்க. அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுது. அதை முடியல அப்படின்னா ஒன்று பண்ணு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து க்ளீன் பண்ணுற வேலை காலியாக இருக்கான், நீ வந்து வேணால் சேர்ந்துக்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய இடத்துக்கு போய் ரீச் ஆகும், நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். பட் இன்றைக்கி இந்த பார்ட்டியை வச்சு செய்ய போகிறோமான்னு கேட்டால் பார்ட்டியை வச்சு கிடையாது. சில பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் நல்ல வேறு கெட்ட வார்த்தை வந்திருக்கோம், அதை சொல்லலை. அந்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் இருந்துக்கிட்டு போர்வையில் இருந்துக்கிட்டு தற்குறித்தனமாக கேள்வி கேட்குற ஒரு பத்திரிகையாளனோட பேட்டி பார்த்தேன். அவனுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து செருப்படியாக நம்ம பதில் கொடுக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் அந்த பிக்காளி என்னெல்லாம் கேட்குது, அதுக்கு நம்மளோட பதில் என்ன அப்படின்றத பார்ப்போம். விஜய் கட்சியில் விஜய் தான் முகம், விஜய் சொன்னாதான் அங்கே கட்டுப்படுவாங்க போல தெரியுது. வேற யார் சொன்னாலுமே ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலை இருப்பது போல தெரியுது. இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ண முடியும்? இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணுறதா? பின்ன வேறு யாரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணோம்? பல்லு போன கிழவனையும் பணத்தை கொள்ளையடிக்கிறவனையும் மக்களை ஏமாத்துறவனையும் அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே சொத்து சேர்த்துக்கிறவனையும் அவங்க குடும்பம் மட்டுமே வளரணும்னு நினைக்கிறவங்க இவங்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணோம். அதானே உங்கள் அரசியல். அந்த அரசியல் செய்ய வரல நாங்கள். இந்த இளைஞர்களை அரசியல் மயமாக்கிறதுக்கு தான் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் இன்றைக்கி தளபதி அவர்கள் செஞ்சிட்ருக்கார். ஏன்னா சின்ன பசங்க இன்றைக்கி அவங்க ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அரசியல் மாற்றம் வரும்போது, அரசியல் புரிதல் வரும்போது அவங்களுடைய நிலைப்பாடு மாறும். புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற அரசியல் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த சின்ன பசங்க அரசியல். இந்த சின்ன பசங்க அவர் மேலே இருக்க ஆர்வத்தில் வேணால் அவரை வந்து பார்க்கணும், அவர்கிட்ட எப்படியாவது ஒரு கையை கொடுத்துடணும், அவர் கூட ஒரு நின்று ஃபோட்டோ எடுத்துடணுன்ற ஒரு ஆர்வத்தில் வேணால் அவங்க இப்படி பண்ணுவாங்களே ஒழிய உண்மையாலுமே ஒழுக்கமான டீசெண்டான ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அது தமிழக வெற்றிக்கழகம் தான். இவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் ஒரு அசம்பாவிதமோ ஒரு தப்பான விஷயமோ, பெண்கள் இடத்துல தப்பாக நடக்கிறதோ இல்லை மது அருந்திட்டு வந்து பிரச்சனை பண்ணுறதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் உங்கள் அரசியல் கட்சியில் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போமா? நான்கு புறம் இருந்தும் தடைகளை உடைத்துக் கொண்டு மேடையை நோக்கி ஆண்கள் திரளாக வரத் தொடங்கினர். அதில் சிலர் பெண் காவல் அதிகாரிகள் மீது கை வைத்து தள்ளியதையும் பார்க்க முடிந்தது. தொண்டர்கள் மத்தியில் சிக்கிய பெண் காவலர்கள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்தது. ஏண்டா இது தாண்டா இளைஞரணி மாநாடு. இளைஞரணிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தொண்டர்களை வந்து ஊக்குவிக்கிற விதம். பாரதேசிங்களா, சாப்பாடு கூட சாராயம் எடுத்து பீர் பாட்டில் வச்சு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாம் இளைஞர்களை மாற்றி வச்சுருக்கீங்கன்றது தெரிஞ்சு தான்
தளபதி அவர்கள் இன்றைக்கி இளைஞர்களை சினிமா முகத்திலிருந்தும் இந்த மாதிரி விஷயத்திலிருந்தும் மாற்றி அரசியலுடைய ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டுருக்காரு. பூத் கமிட்டி அப்படின்னா என்னன்னே எவனுக்குமே தெரியாது. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. அது ஏன் முக்கியம், எதுக்கு தேவை, பாலிடிக்ஸில் அதோடைய முக்கியமான அதோடைய வேலை என்ன அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி இந்த இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அது தளபதி அவர்கள் தான். இதை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிரியாணியும் கோட்டரும் சரக்கும் கேட்பீங்க. அதை கொடுக்குற ஆள் நாங்கள் கிடையாது. நாங்கள் நல்ல அறிவை கொடுக்கறது, நல்ல பண்பை கொடுக்கறது, எப்படி மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது. இதுதான்டா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை கோட்பாடு. ஏன்னா சில கம்யூனிட்டிங்க ட்விட்டரில் உட்காந்துட்டு உங்கள் கட்சி கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கொள்கையை போய் சேர்த்துருங்க. அப்படி இன்னும் புரியல அப்படின்னா ஒரே ஒரு கொள்கை தான். அது என்ன தெரியுமா? உங்களுடைய மன்னராட்சியை ஒட்டு மொத்தமாக அழித்து குழியில் தோண்டி போட்டு புதைக்கிறது. அதுதான் இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய கொள்கை. மரத்துல இருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு, அதான் சொல்றாங்க. அவர் விஜய் வந்து இது பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. அதை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணணும்? அதை நம்ம தவிர்க்கணும். இப்போ இந்த பேட்டி கொடுத்தவரே வந்து பதில் சொல்லிட்டாரு. பட் அவரோட பேர் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவங்களுக்கு இப்போ மரத்துலேருந்து குதிச்சது பிரச்சனையா, இல்லை மரத்தில் குதிச்சு இப்படி வெறி கொண்டு பார்க்குறாங்களேன்னு பிரச்சனையா? ஏன்னா பரதேசி பசங்க குதிச்சிட்டாங்க, அதுக்காக நான் வண்டியிலேருந்து தள்ளியாட விட முடியும் போகணான்னு குடிச்சிட்டாங்க. அவ்வளோ ஆர்வம்டா, எப்படியாவது அவரை பார்த்துடணும், எப்படியாவது அவரை கையை கொடுத்துடணும் அப்படின்ற அவ்வளோ ஆர்வத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்வம்லாம் உங்கள் சின்னவருக்கு கிடைக்கலன்ற வைத்தறிச்சனைகளுக்கு புரியுது. இவரை கடவுளாக பார்க்குறாங்கடா. அதனால தான் இந்த பசங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம். அவர் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. புரியுதா? இல்லை, நீ ஃபஸ்ட்டு கேட்டில ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் சொன்னால் மட்டும்தான் கட்டுப்படும். அஃப்கோர்ஸ் அவருக்காகத்தான் இந்த கூட்டம். புஷியானந்தோ ஆதவர்ஜுனோ நீ சொல்கிற சோ இந்த பிரசாந்த் கிஷோரோ இல்லை யார் வேணால் இருக்கட்டும், யாருக்கும் கிடையாது. விஜய் அப்படின்ற அந்த ஒரு முகம், அந்த முகத்துக்காக மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இருக்குது. இன்றைக்கி அந்த இளைஞர் கூட்டத்தையும் தாண்டி பொதுமக்கள்லேயும் இன்றைக்கி விஜய் அவர்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இல்லைன்னா ஏண்டா ஒரு நடிகரை பார்க்க வர்றவங்க வந்தோமா நடிகரை பார்த்தோமா அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி போனோமான்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு குடும்பமாக குழந்தை குட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு யாராவது வந்து அவர் இருந்து போகிற வரைக்கும் நிற்பாங்களாடா? எந்த கட்சிக்காவது நடக்குமா? நீங்கள் கொடுக்குற குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கிட்டு காசையும் வாங்கிட்டு இருக்கிற கூட்டம் கூட அவ்வளோ நேரம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பசங்க ₹10 பைசா கொடுக்க வேண்டாம், ஒட்டு மொத்தமாக அங்கேயே தான் நிற்கிறாங்க, அங்கேயே தான் குடியிருக்கிறாங்க. ஏன்னா அது அவர் மேலே வச்சிருக்க பாசம். இந்த புரிதல்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்க போனது தீகா ஃபங்க்ஷனுக்கு, சுபவீர ஃபங்க்ஷனுக்கு, நீங்க இண்டோர்ல அதை போய் பண்ண வந்தனே, எதுக்கு ரோட் ஷோ நடத்துறீங்க? இல்ல அது வெளிய ஏற்கனவே பிளான் இருந்ததுல ரோட் ஷோ நடத்துறதுல உதயநிதி பிளான் இருந்தது. உதயநிதி அவர்கள் வந்து பர்மிஷன் இல்லாம ரோட் ஷோ நடத்தணும். நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க? நீங்க உங்க போக்குல உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த கேள்வியை நான் வச்சேன். ஏன் தெரியுமா? அவர் கேட்ட கேள்வி அப்படியே. அதுக்கு அந்த பத்திரிக்கையால மூண்டாவன் திணறான். ஏண்டா அவங்கள வந்து கேள்வி கேட்டால் அது அவங்களோட நியாயம், அவங்களோட இஷ்டம், அதையே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற கொஸ்டின் இங்கே வைக்கிறீல்ல. அப்புறம் என்ன மயிருக்கு தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் கேள்வி கேட்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் எதை செஞ்சாலும் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு யாரும் ரைட்ஸ் கொடுத்தா? பாலிட்டிக்ஸ்னால் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. இது இவருடைய பாலிடிக்ஸ். இது எப்படி கொண்டு போகணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி தன்னுடைய நீங்கள் சொல்கிற சோகால் ரசிகர் கூட்டத்தை அரசியல் மயமாக்குறது அப்படின்ற வேலையெல்லாம் தளபதி அவர்கள் தரமாக செஞ்சுடுவார். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன்னு வச்சுக்கிங்க, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி அது ஒரு மக்கள் இயக்கமாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்கிறேன், பசங்கள்லாம் இன்றைக்கி என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா, இப்போ ஸ்கூலில் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறோம். ஆனால் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் யாருக்கும் பெருசாக கவலை இருக்காது. அதே 11ஆவது 12ஆவது போகும்போது கூட 11ஆம் கிளாஸையும் பெருசாக கவலை இருக்காது. 12ஆவது கிளாஸில் எக்ஸாம் எழுதும் போது தான், அந்த பொதுத் தேர்வை நினைக்கும் போது தான் பயம் இருக்கும். அப்போ தான் ரொம்ப அக்கறையாக படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் எக்ஸாமினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ இன்றைக்கி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்திலேருந்து மக்கள் இயக்கத்திலேருந்து கட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கம் 10ஆம் கிளாஸ் மாதிரி இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்க. ஸோ அதில் +1 படித்து முடிச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. இனி செகண்ட் இயர் எண்டில் தான் உங்களுக்கு ஆப்பு இருக்குது. அது கன்ஃபார்ம். விஜய் தலைவரா நடிகரானே அவங்களுக்கு இன்னும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டமாக தான் இருக்குது. தலைவரா இன்னும் ஒரு பொசிஷன் பண்ணிட்டாருன்றதே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அவங்களுக்கு போய் இன்னும் கன்வே ஆகலை, இன்னுமே ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்றாங்களா சார்? திமுக ரிஜிஸ்டர் ஆகல. கருணாநிதி உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே வேண்டாண்டா. அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், இன்றைக்கி தலைவர். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதல்ல எங்களுக்கு வந்து நடிகர், புரியுதா இல்லையா? இப்போ எங்களுடைய தலைவர். இப்போ தலைவராக இருந்து நாளைக்கு ஒரு படத்தில் போனாலும் நாங்கள் கொண்டாடுவோம்.
புரியுதா இல்லையா? ஸோ உங்களுக்கு இதுதான் பிரச்சனையே. அவர் ரசிகராக இருக்கிறாங்க, படத்தில் நடித்தாலும் கொண்டாடுறாங்க, 20 வருஷம் கழித்து படம் ரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்தை ஹிட் பண்ணுறாங்க. இப்படி திடீர்னு ஒரு பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்தாலும் ஒட்டுமொத்த பேரும் வந்து குவிகிறாங்க. எப்படி தாண்டா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன தாண்டா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறீங்கள, திணறீங்களடா. இதுதான் தேவை. ஏன்னா இப்படி ஒரு கூட்டத்தை பல பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் எம்ஜிஆர் டயத்தில் கூட இந்த அளவுக்கு கூட்டத்தை பார்த்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அந்த காலத்தை பார்க்கல. விஜயகாந்த் அவர்கள் கூட இந்த அளவுக்கு கூட்டங்கள் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நிறையா பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஏன் இன்றைக்கி தளபதி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா ஒரு தலைவராக அவர் உருவெடுத்து வரும்போது அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்காம, அஃப்கோர்ஸ் எதிர்கட்சி வந்து உட்காந்தார், பட் அதற்கடுத்து அவரை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்காமல் மக்கள் கோட்டை விட்டுட்டாங்க. அவர் வந்து இன்றைக்கி போயிட்டார். ஸோ இன்றைக்கி அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இயக்கமுமே இருக்குது. இப்படி ஒருத்தர் வந்தார், அவரையும் விட்டுட்டோம், பட் இன்றைக்கி இவர் வந்திருக்காரு, இவரையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி மக்களே மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் இவரை தேடி வர்றாங்க, கொண்டாடுறாங்க, இவர் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி இவர் சொல்லுக்கு மட்டும்தான் கட்டுப்படுறாங்க. இல்லைன்னு வச்சுக்க, நீங்கள் பண்ணுற அராஜகத்துக்கும் நீங்கள் உங்கள் ஸ்போக்ஸ் பர்சனை வச்சு அசிங்கமாக பேச விட்றதுக்கும் தளபதி மட்டும் உங்கள் ஸ்டைலில் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணினார்னு வச்சுக்க, பசங்கள்கிட்ட மட்டும் தம்பிகளா பார்த்துக்கங்களான்னு சொன்னார் வச்சுங்க, ஒருத்தரையும் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளோட அரசியல் அது கிடையாது, கண்ணியமாக இருக்கணும், நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. உடனே நீங்கள் என்ன கேட்கலாம், நீ மட்டும் எவ்வளோ அப்படி பேச இருக்கணும்ல, யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. ஏன்னா நம்ம தளபதியும் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம கெட்ட வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. உங்களை நார்மலாக யூஸ் பண்ண நாய், பண்ணி, பரதேசி, தற்குறி இதெல்லாம் சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் வந்து புத்தி வரும். அதை வந்து சொல்லாமலாம் இருக்க முடியாதா? எம்ஜிஆர் திமுகவை விமர்சிச்சார், திமுகவை தீய சக்தின்னு சொன்னாரு, அதனால ஓட்ட போட்டாங்க. அதே போல திமுகவை விஜய் எதிர்க்கிறார், திமுகவை தீய சக்தின்னு சொல்ல போறாரு, அதனால ஓட்டு விழுந்துரும். இது என்ன ஃபார்ம்? எருமை திமுகவை தீய சக்தின்னு சொல்ல போறாரு, இல்லை சொல்லிட்டாரு. அவர் ஆல்ரெடி சொல்லி டிக்ளேர் பண்ணி ஒரே எண்ணம் மன்னராட்சியை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்ல போறாரு, நொல்ல போறாரு அப்படின்னு. எம்ஜிஆர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட திமுகவை சொன்னனால எம்ஜிஆர் வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு நீ சொல்கிற. அப்போ அதே வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் அவர்கள் யூஸ் பண்ணால் இன்றைக்கி விஜய் அவர்களே ஜெயிக்க வச்சுருவாங்களா அப்படின்னு நீ கேட்குற தெரியுமா? இதுதான் தற்குறித்தனன்றது. ஏன்னா நீங்கள் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாகவே மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஏன்டா பயப்படுறீங்க, நீங்கள் ஏன்டா அரள்றீங்க? நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலாமே. ஆக்சுவலி நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கே தெரியும், திருப்பி அவங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, கோடியாக கொள்ளையடிச்சிங்க. இருக்கிற குட்டி பசங்களுக்கு எல்லாத்தையும் போதைப் பொருளை கொடுத்து அடிமையாக்குறீங்க. மூளைக்கு மூளை டாஸ்மாகை ஓப்பன் பண்ணி வச்சு பசங்க எல்லாரோட மூளையும் மழுங்கடிக்கிறீங்க. அது போக பசங்களுக்கு அரசியல் அறிவே இருக்கக்கூடாது, இவங்க எப்பயுமே நமக்கு கொத்தடிமையாகவே இருக்கணும். யார் மாதிரி? அப்பா அம்மா மாதிரி. மீன்ஸ் எங்கள் அப்பா அம்மா இருந்திருக்காங்க, இது யாருக்கு தெரியும், அவங்களும் தான் டிஎம்கெலாம் இருந்திருப்பாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி இவங்களும் வச்சுக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவங்களுக்கு நம்ம உள்ளே இறங்கினா தான் சரியாக வரும். ஏன்னா படத்தில் நம்ம என்ன தான் நல்லது சொன்னாலும், படத்தில் நம்ம எவ்வளோ தான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும், இல்லை நம்ம கையில் இருக்கிற சொந்த காசை வச்சு மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது செஞ்சாலும், எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அதுக்கு மிக முக்கியமானது அரசியல் பாதை, அதுலேயும் அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம். புரியுதா இல்லையா? ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நீட் எக்ஸாமை இப்போ தளபதி அவர்கள் படத்திலே இருக்கிறாரு, அவர் வந்து அதை வந்து சரியில்லை ரத்து பண்ணணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. அதிகாரம் ஒன்று இருந்தால் அதற்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், அதை எப்படி எடுக்கலாம், நம்ம மாநில அரசு வந்து அதை வந்து தடை போட முடியுமா, தடை போட முடியாதா, தடை போடணும்னா என்ன மாதிரிலாம் பண்ணலாம், அதுக்கு நம்மக்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது, அது சிஎம்மா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த அதிகாரம் வேணும். அதனால தான் இன்றைக்கி அந்த அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. மக்களும் அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க, அவரை இப்படி தூக்கிட்டு போகிறாங்க தங்கத்தட்டில் வச்சு. நீங்கள்லாம் தரிசாக போயிட்டீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களை எல்லாத்தையும் நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் குழி தோண்டி புதைக்கிறது 2026 கன்ஃபார்ம் அப்படின்றத சொல்லி, இந்த மாதிரி முட்டு கொடுக்குற பரதேசிங்க மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர்னு பேசிக்கிட்டு, ஆனால் திமுகவை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் திமுகவே சொல்லிட்டு பேசுங்களேன்டா. அதுக்கு கூட தைரியம் இல்லாத துப்புக்கட்ட இத்தனை பயல்களாக இருக்காங்க.
என்ன பண்ணுறது? என்னையோ நீங்கள் இப்படி இருங்க, அப்போ தானே உங்களை வச்சு நாம அரசியலை மக்கள்கிட்ட விளக்க முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் அந்த வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.